கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால உங்க எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி. இப்போதான் 2025 தொடங்கின மாதிரி இருந்தது. அதுக்குள்ளால 2025 முடிச்சு 26க்குள்ள போறதுக்கு கவுண்டவுன் மாதிரி இப்ப மணி துளிகளை நம்ம கவுண்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்படியே இந்த நாள் முழுவதும் தேவனுடைய பாதப்படியில நன்றி அறிந்த உள்ளத்தோட இருப்போம். இன்னைக்கு என்னென்ன வேலையெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் ஏற கட்டிட்டு ஆண்டவரோட நடைங்க. ஒரு பெரிய எதிர்காலம் உங்க முன்னால இருக்கு. பெரிய ஒரு பிளஸட் இயர் உங்க முன்னால இருக்கு. ஆண்டவர் நிறைய எண்ணத்தை அங்க உனக்கு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு. உனக்காக ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி இருக்கிற அந்த புதிய வருஷத்துல, புதிய ஆசீர்வாதங்கள்ல, புதிய செல்வங்கள்ல, புதிய வேலையில, புதிய தேசத்துல உன்னை கொண்டு போய் சேர்க்க ஆண்டவர் ஏற்பாடுகளை எல்லாம் செய்துட்டு இருக்கிற இந்த நேரத்துல இன்னைக்கு ஃபுல்லா நன்றி பாடல்களையே பாடிட்டு ஆண்டவரே சுத்தி வாங்க. முடிஞ்சா சாயங்காலம் குடும்பமாக உட்கார்ந்து ஒரு அறக்கதவை சாத்திட்டு ஆண்டவர் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் செய்த நன்மைகளை சொல்லி 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 நன்றி செலுத்துங்க. அது மட்டும் இல்ல, நாளைக்கு சாயங்காலம் இயேசப்பா உங்க எல்லாரையும் எதிர்பார்க்கிறாரு. எங்க தெரியுமா? சேக்ரட் ஹார்ட் ஸ்கூல் மைதானத்துல புதிய வருஷ தீர்க்க தரிசன திருவிழாவில் உங்களை சந்திச்சு உங்க ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் வைத்திருக்கிற புதிய திட்டங்களை அறிந்து கொள்ளுவதற்கு. அப்ப அந்த திட்டம் தெரிஞ்சு அதை நோக்கி நீங்க பயணப்படலாம். அதனால ஃபேமிலியா நீங்க வாங்க. இன்னைக்கே நீங்க பிளான் பண்ணுங்க. நாளைக்கு சாயங்காலம் தான். நாளைக்கு காலையில உங்க சர்ச்சில் ஆராதனை இருக்கும், நியூ இயர் ஆராதனை இருக்கணும். நைட் நன்றி பலி ஆராதனை இருக்கும். அதெல்லாம் முடிச்சுட்டு பகல்ல நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு சாயங்காலம் 5:30க்கு புதிய வருஷத்துல நமக்கு பாஸ்டர் லூகாஸ் சேகர் உங்களுக்கு தெரியும். அவர் பாடும் பொழுது பரலோகம் இறங்கி வரும். அவர் தான் நமக்கு ஆராதனை பகுதியை எடுக்க போகிறார்கள். நாளைக்கு சாயங்காலம் 5:30 மணிக்கு நல்ல ஆராதனை இருக்கும். ஒரு வருஷத்துக்கு தேவையான ஒரு புது பலன் அந்த ஆராதனை நேரத்துல உங்களுக்கு கிடைக்கும். எல்லா கட்டுகள் அவிழ்க்கப்படும். சிந்தனையின் கட்டுகள் எல்லா ஆராதனை நேரத்தில் ஆண்டவர் அவிழ்த்து அதன் பிறகு தேசத்துல நடக்க போகிற தீர்க்க தரிசனமாய் ஆண்டவர் வெளிப்படுத்துகிற காரியங்களை உங்களுக்கு சொல்லி செய்தி கொடுத்து அழகாக உங்களை ஆசீர்வதிச்சு கடைசியா ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக வாக்குத்தத்தத்தை கொடுத்து உங்களுக்கு ஒவ்வொருவருக்காக ஆண்டவர் அடுத்த வருஷம் 2026ல தனிப்பட்ட ரீதியில உங்களுக்கு என்னென்ன செய்ய போறாரு அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு ஆண்டவர் பேசும்படிக்கு இப்பவே நீங்க பிளான் பண்ணிருங்க. நாளைக்கு சாயங்காலம் 5:30 மணிக்கு. சரியா? சரி. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற மங்கள வார்த்தை 2 கொரிந்தியர் 9:15. தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 2வது கடிதத்துல இப்படி சொல்றாரு. தேவன் அருளிய சொல்லி முடியாத, அப்படின்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம், ஈவுகளுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். எண்ணி முடியாத, சொல்லி முடியாத, அளவிட முடியாத ஈவுகளுக்காக, நன்மைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நன்மையான ஈவுகள் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து நமக்கு வருதாம். நிறைய வந்துருச்சு. இந்த 2025 டிசம்பர் 31ஆம் தேதி வரைக்கும் நீங்க உயிரோட இருக்கிறீங்கன்னாலே அது ஆண்டவருடைய ஈவு. நீங்க நடந்து திரிகிறீங்களா, அது ஆண்டவருடைய ஈவு. நீங்க வேலை செய்றீங்க, அது ஆண்டவருடைய ஈவு. நீங்க ஊழியம் செய்கிறீங்க, அது ஆண்டவருடைய ஈவு. நீங்க பள்ளிக்கூடத்துல கல்லூரியில படிக்கிறீங்க, அது ஆண்டவருடைய ஈவு. நீ உள்மூச்சு வாங்குறீங்க, ஆண்டவருடைய ஈவு. வெளி மூச்சு விடுறீங்க, ஆண்டவருடைய ஈவு. நடக்கிறீங்க, ஓடுறீங்க, எல்லாம் ஆண்டவருடைய ஈவு. அப்ப அது சொல்லி முடியாதான். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நமக்கு செய்கிறத நம்ம சொல்லி முடியாது. அப்படின்னா எண்ணிக்கைக்கு அடங்காது. அப்படிப்பட்ட நன்மைகளை ஆண்டவர் செய்திருக்கிறார். அப்ப இன்னைக்கு முழுவதும் இந்த வருஷத்தின் இந்த கடைசி நாள்ல ஆண்டவர் செய்த எல்லாத்தையும் யோசித்து உங்க சின்ன பிராயத்திலிருந்து இதுவரைக்கும் ஆண்டவர் என்னென்ன செய்தாருன்னா அதை உட்கார்ந்து யோசித்து நீங்க நன்றி சொல்ல ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க மறந்து போன நிறைய ஆண்டவர் செய்த அற்புதங்கள் எல்லாம் உங்க கண்களுக்கு முன்னால வரும். அதை சொல்லி ஃபுல்லா நன்றி செலுத்துங்க. அந்த நன்றி தான் இன்றைக்கு நீங்கள் கட்டுகிற இந்த நன்றி பலி பீடம் தான் புதிய வருஷத்திற்காக நீங்கள் போடுகிற ஆசீர்வாதத்திற்கான பெரிய பேஸ்மெண்ட். சோ நிறைய பிளஸ்ஸிங்கை நீங்க எதிர்பார்க்கறீங்க. புதிய வருஷத்துல நிறைய ஆசீர்வாதங்களை உங்க வாழ்க்கையில கட்டி எழுப்பணும்னு நினைக்கிறீங்க. அதுக்கு ஒரு பேஸ்மெண்ட் வேணும். அதுதான் நன்றி பலி பீடம். அது இன்னைக்கு ஃபுல்லா நீங்க கட்டிட்டே இருங்க. அதுக்கு மேல 2026ல தேவ திட்டங்களை நீங்க
கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். புதிய வருஷத்துல புதிய வீடு, புதிய வாகனம், புதிய அபிஷேகம், புதிய வல்லமை, புதிய சுபாவங்கள், புதிய புதிய அற்புதங்களை நிறைய ஆண்டவர் டிசைன் பண்ணி உங்க ஒவ்வொருவருக்காக நிறைய ஆண்டவர் பிளான் பண்ணி வச்சிருக்கிறார். எல்லாமே புதிய வருஷத்துல நீங்க ரிசீவ் பண்ண போறீங்க. ஸோ அதுக்காக நீங்க இப்போதுல இருந்து ஆயத்தப்படுங்க. ஒருவேளை நிறைய பேர் நான் ரொம்ப வீக்கா இருக்கிறேன், நாளைக்கு மீட்டிங் வந்துடுவேனா எனக்கு தெரியாது, இன்னைக்கு சாயங்காலமே சர்ச்சுக்கு போவேனா எனக்கு தெரியாது, எந்த நேரம் எது வேணாலும் நடக்கும். ஒன்றும் நடக்காது. நல்லா இருப்பீங்க. இருக்கிற கொஞ்சம் பலத்துல வாங்க. பரிபூர்ண பலத்தோட நீங்க திரும்பி வர கர்த்தர் உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுவார். உங்கள் நண்பர்கள், உறவினர்கள், தெரிந்தவர்கள் எல்லாரையும் நாளைக்கு இந்த தீர்க்க தரிசன திருவிழாவுக்கு கூட்டுட்டு வாங்க. நீங்க மட்டும் இல்லை, நிறைய பேரை கூட்டுவாங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. சரி, ஒரு நல்ல சாட்சியை கேட்கலாமா? சிஸ்டர் விர்ஜின் குமாரி, பிராட்வே, சென்னை. என் உறவினர் பெயர் மைதிலி. அவர்களை பிரசவத்திற்காக மருத்துவமனையில் சேர்த்திருந்தார்கள். பிரசவத்திற்காக அவர்களுக்கு ஊசி போட்ட போது ஊசி உடைந்து நரம்பின் வழியாக இரத்தத்திற்குள் கலந்து சரீரத்திற்குள் சென்று விட்டது. நேரம் செல்ல செல்ல ஊசி இருதயத்தின் அருகில் சென்று விட்டது. உடனே மருத்துவர்கள் அறுவை சிகிச்சை செய்து அதை எடுக்க வேண்டும், உயிருக்கு கூட ஆபத்து ஏற்படலாம் என்று சொல்லிவிட்டு அவசரமாக ஆபரேஷன் தியேட்டருக்கு கொண்டு சென்றார்கள். நான் அந்த நேரத்தில் தேவனின் அன்பு ஊழியங்களின் 24 மணி நேர தொலைபேசி ஜெபகோபுரத்தை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அவர்களுக்காக ஜெபிக்க கேட்டுக்கொண்டேன். ஜெப ஊழியர் மிகவும் பாரப்பட்டு ஜெபித்தார்கள். ஆபரேஷன் தியேட்டருக்குள் சென்ற பிறகு மறுபடியும் ஸ்கேன் எடுத்து பார்த்தபோது இருதயத்தின் அருகில் இருந்த அந்த ஊசி வேகமாக நகர்ந்து தொடை பகுதியில் இருப்பதை கண்டுபிடித்தார்கள். உடனே ஆபரேஷன் செய்து அந்த ஊசியை எடுத்து விட்டார்கள். மிகவும் ஆபத்தான அந்த சூழ்நிலையில் தேவனின் அன்பு ஊழியங்களில் ஏறெடுத்த ஜெபத்தினாலும் கர்த்தருடைய கிருபையினாலும் அந்த சகோதரி சுகப்பிரசவத்தில் அழகான பெண் குழந்தையையும் பெற்றெடுக்க கர்த்தர் கிருபை செய்தார். ஆண்டவர் உங்களுக்கும் அப்படியே செய்வார். பாருங்க, உயிர் போற நிலைமை, பிரசவத்திற்கு பிள்ளை ஆயத்தமாயிட்டு இருக்கிற நிலைமை, குழந்தை பிறனும், தாயை காப்பாற்றணும், பிள்ளையும் காப்பாற்றணும். அந்த நேரத்துல நம்முடைய தேவனின் அன்பு ஊழியங்கள்ல ஏறெடுத்த அந்த ஜெபம் அந்த இடத்துல போய் அற்புதம் செய்தது. அதே தேவனின் அன்பு ஊழியங்கள் நடத்துகிற அந்த தீர்க்க தரிசன திருவிழா நாளைக்கு நமக்கு சாயங்காலம் இருக்கு. ஸோ எல்லாரும் குடும்பமாக வந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்ளுகிறேன். உங்களுக்கு தெரிந்தவங்களை கூட்டுவாங்க. அது மட்டும் இல்லை, மறுபடியும் நான் உங்களை நாளைக்கு 1ஆம் தேதி புதிய மங்கள வார்த்தையோடு தான் உங்களை பார்க்கணும். ஸோ இந்த 2025ஆம் வருஷம் கர்த்தர் உங்கள் மூலமாக எங்களுக்கு நிறைய அற்புதங்களை செய்திருக்கிறார். உங்களுடைய ஜெபத்தின் மூலமாக, உங்களுடைய உதவிகள் மூலமாக தேவனுடைய ராஜ்யம் நிறைய கட்டப்பட்டிருக்கு. அதனால எங்கள் குடும்பத்தின் சார்பாகவும் எங்களுடைய ஊழியத்தின் சார்பாகவும் எங்கள் ஊழியத்திற்கு பின்னணியில பக்கபலமா இருந்த உங்க யாவருக்கும் நான் 31ஆம் தேதி மங்கள வார்த்தை மூலமா நன்றி சொல்றேன். எங்களை நீங்க ரொம்ப நேசிச்சு எங்களுக்கு பக்கபலமா இருந்து எங்க ஊழியங்கள் எல்லாம் நீங்க ஜெபத்தினாலும் உங்களுடைய பொருள் உதவிகளினாலும் நீங்க தாங்கிட்டு இருந்தீங்க. அதனால 2025ஆம் வருஷத்தை நல்லா அமைதியா சூப்பரா ஜெபத்தோட ஊழியம் செய்ய கர்த்தர் உதவி செய்தார். அதற்கு ஆண்டவர் காரணம். அதுக்கு அடுத்தபடியா நீங்க எல்லாரும் காரணமா இருந்தீங்க. உங்க கரங்களும் உதவி கரங்களும் உங்களுடைய ஜெபங்களும் காரணமா இருந்தது. எனவே மறுபடியும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிற இந்த நேரத்துல எங்களுடைய குடும்பத்தின் சார்பாகவும் ஊழியத்தின் சார்பாகவும் உங்களுக்கு மறுபடியும் நன்றி தெரிவித்து புதிய வருஷத்துல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அன்பு சகோதரன் ஸ்டீஃபன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்க எல்லாருக்கும் தேவனின் அன்பு குடும்பத்தின் சார்பாக மனமார்ந்த புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. இந்த நல்ல மனமகிழ்ச்சியின் வருட கடைசி நாளுக்காக உமக்கு நன்றி. தேவன் அருளிய சொல்லி முடியாத இவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை அப்போஸ்தலனாய் பவுல் சொன்னது போல நாங்கள் எல்லாரும் சேர்ந்து நிகழ்ச்சியை பார்க்கிற எல்லாரும் கை கூப்பி உம்முடைய சமூகத்துல நின்று தேவன் அருளிய சொல்லி முடியாத இவுகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரேன்னு சொல்லி உம்முடைய பாதப்படியில விழுந்து ஸ்தோத்திர பலிகளையும் நன்றி பலிகளையும் காணிக்கையாக்குகிறோம். இந்த வருஷம் முழுவதும் ஆச்சரியமாய் அற்புதமாய் என் பிள்ளைகளை நடத்தினீரே, இதைவிட மகிமையாய் புதிய வருஷத்திலே நீர் நடத்தும். இதிலும் மேலானவைகளை உங்களுடைய கண்கள் காணும் என்கிற மங்கள வார்த்தைகளை என் பிள்ளைகளுடைய சிரசிலே வைத்து
இந்த வாக்குறுதியோடு கூட என் பிள்ளைகளை புதிய வருஷத்திற்கு அழைச்சிட்டு போங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். நாளைய தினத்துல நடக்க போகிற ஆண்டவர் தீர்க்க தரிசன திருவிழாவில் ஆண்டவரே வந்து நின்று என் பிள்ளைகளுக்காக நீர் வைத்திருக்கிற திட்டங்களை ஒவ்வொருவருடைய சிரசிலை வைத்து பிளஸ் பண்ணி ஆக்டிவேட் பண்ணி என் பிள்ளைகளை புதிய வருஷத்துல நடத்துங்கப்பா. பெரிய காரியங்களை செய்யுங்க. இன்றைக்கு பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளை ஒரு விசை கண்ணோக்கி பாரும். உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன் என்ற வார்த்தையின்படி இந்த வருஷம் முழுவதும் என் பிள்ளைகள் உம்முடையவர்களாயிருந்து அற்புதங்களை பெற்றுக்கொள்ளட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-24547-999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.